ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. நம்ம மகாபெரிவாவுக்கும் திருக்கோவிலூர் ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள் அவருக்கும் இருக்கிற ஒரு மானசீக தொடர்பை பற்றிய பதிவு தான் இன்னைய மகாபெரிவா அனுகிரக கதைகளில் பார்க்க போகிறோம். 1950 அந்த வருஷத்துக்கு பக்கத்தில் மகாபெரிவா ஸ்தூல தேகத்தோட தெம்பா அருளாட்சி செய்து கொண்டிருந்த காலம் அது. அப்போ ஒரு பக்தர்கள் கூட்டம் மகாபெரிவாவை தரிசனம் பண்ணிட்டு அவர்கள் எல்லாம் சேத்ராடனங்கள் செய்து அப்படியே திருக்கோவில் வழியா வர்றதா சொன்னான். அப்படி சொன்னதும் மகாபெரிவாவா கிட்ட தபோவனம் போயிருந்தேலா, அப்ப தாத்தா சுவாமிகள்ல தரிசனம் செய்தீர்களோ என்று கேட்டார். பக்தர்களுக்கு எல்லாம் ஒன்றும் புரியல. பெரியவா யார தாத்தா சுவாமிகள்னு சொல்றாருன்னு புரியல. அதனால அவ திருக்கோவிலுக்கு போனோம், ஆனால் அங்கே தபோவனம் இருந்தது, அதில் ஞானானந்தகிரி என்ற சுவாமிகளை பார்த்தோம் என்று ஒரு அன்பர் பணிவோடு மகாபெரிவருடன் தகவல் சொன்னார். ஏற்கனவே மின்னி கூர்ந்து பொங்கி ஒளி வீசும் மகாபெரிவாளோட அந்த கண்கள் திருக்கோவிலூர் தபோவனம் ஞானானந்தகிரி என்ற வாசகத்தை கேட்டதுமே இந்த எரியிற குத்து விளக்கு சுடர்ல குங்குளிய பொடி போட்டால் எப்படி அது குப்னு ஒரு ஒரு மின்னல் அது கொடுக்கும், அந்த மாதிரி மகாபெரிவரோட கண் ஒரு பிரகாசமாக மின்னினது. அந்த பேரை கேட்டோன்னே அப்படி ஒரு அந்த கண்ணில் அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஆனால் அவருக்கு அடுத்த நிமிஷமே அவ சத்குருவோட பேரை சொல்லி சொன்னது அவருக்கு கொஞ்சம் பிடிக்கல. அதை வெளியில காட்டிக்காம, ஓஹோ தபோவன பெரிவால தரிசனம் பண்ணினேலான்னு அழுத்தம் கொடுத்து கேட்டார் மகாபெரிவா. பக்தர் விபரம் தெரியாம ஞானானந்தகிரி சுவாமியைத்தான் தரிசனம் பண்ணினோம் என்று மறுபடியும் பேரையே சொல்லி சொன்னான். மகாபெரிவா கருணையோட அவரோட அந்த பிழையை திருத்தினார். நாங்கள் யாரும் அவரை பேர் சொல்லி கூப்பிடுறதில்ல, தபோவனம் பெரியவா இல்லைன்னா தாத்தா சுவாமின்னு தான் சொல்றது. மேலும் மேலும் எந்த ஒரு விளக்கமும் சொல்லாம ரத்தின சுருக்கமா சொல்லி நிறுத்தி கொண்டா. மகாபெரிவா வந்தவாளுக்கு புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரத்தின சுருக்கமா வேற எதுவும் மேல விளக்கி சொல்லலை. சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகள் என்ற அற்புத புதிரை மகாபெரிவா வியந்து போற்றியதை நேரில் கண்ட கேட்ட அன்பர்கள் பரவசத்தின் உச்சிக்கே போனதில் வியப்பில்லை. எப்போ எங்கே மகாபெரிவாரும் சத்குருவும் நேர்முகமா மீட் பண்ணாங்க, அந்த இது அந்த மாதிரி ஒரு குறிப்பே எங்கேயுமே கிடையாது. ஆனா மகாபெரிவா பால சந்நியாசியா உலா வந்த போதே ஞானானந்த சத்குரு அவரை கண்ட சம்பவம் பற்றி பகவத் சேவா ஆசிரமம் பதிப்பித்த புத்தகத்துல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 1914 அதிகாலை நேரம் ஸ்ரீரங்கத்தோட வடபுறத்துல கொள்ளிட பகுதியின் தென்கரையில நடந்து போய் கொண்டிருந்தாராம் நம்ம சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகள். கூட அவரோட சில சீடர்களும் நடந்து கொண்டே இருந்தபோது ஞானானந்தரின் திருப்பாதங்கள் சட்டென நீண்டெடுத்து அவரது தீர்க்கமான அந்த திருவிழிகள் நிலையுற்று பிரவேசித்து உறைந்தது. சத்குரு பார்த்த திசையில் அவருடன் இருந்த அந்த சீடர்கள் பார்த்தார்கள். அந்த கொள்ளிட மணற்பரப்புல சுமார் 15 வயது மதிக்கத்தக்க பால சந்நியாசி நடந்து கொண்டு வந்திருந்தார். காவேரியில குளித்து விட்டு ஒரு கங்கை நடந்து வந்தால் எப்படி இருக்கும்? தன் தளலையும் அழலையும் முற்றிலும் குறைத்து சந்திர பிரபையுடன் ஒரு பால சூரியன் உதயாதி நாளிகையில் உலா வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருந்ததாம் அந்த பால சந்நியாசி ஆடாம அசங்காம நடந்து வந்த திருக்கோலம். ஞானானந்தர் சத்குரு சுவாமிகள் அந்த காட்சியை நேசத்துடன் உள்வாங்கியபடியே காலச்சக்கரத்தை பின்னோக்கி நகர்த்தி பார்த்து விட்டது போன்ற பாவனையில் பரவசமான தொனியில், இதோ
பூஜிக்கத்தக்கவராய் விளங்கப் போகும் ஆச்சாரியார் போகிறார். பரம்பொருளின் திருவருள் பரிபூரணமாய் ததும்புகிறது இவர் முகத்தில் என்றாரா. அருள்வாக்கு பொய்க்குமா என்ன? அந்த பால சந்நியாசியாக 1914களில் சத்குருவால் பார்க்கப்பட்ட மகாபெரிவா நடமாடும் தெய்வமாய் பூரண பெருவாழ்வு வாழ்ந்து அருள் பாலித்த ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள். காஞ்சி மகான் 1914 11 to 14 திருச்சியில் அருகில் உள்ள மகேந்திரமங்கலம் கிராமத்தில் தங்கி வேத அபியாசனம் செய்ததாக ஆதாரபூர்வான தகவல்கள் இருக்கு. இப்படி கற்றாரே கற்றோரே காமுருவர் அப்படிங்கிறதுக்கு இதுதான் பொருள் போல இருக்கு. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.